திருநெல்வேலியின் சிறப்புகளைப் பற்றி இக்காணொளியில் காணலாம். நம் நெல்லை நம் பெருமை. நெல்லையப்பர் கோவில். திருநெல்வேலியில் அமைந்துள்ள சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் நெல்லையப்பர் கோயில். நெல்லையப்பர் வேணுவனநாதர் என்று அழைக்கப்படுகிறார். பொருணை என அழைக்கப்படும். தாமிரபரணி ஆறு நெல்லை மாவட்டம் பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தோன்றித் தூத்துக்குடி மாவட்டம் பழைய காயலில் சங்குமுகம் அருகே கடலில் கலக்கிறது. கிருஷ்ணாபுரம் கோவில். கிருஷ்ணாபுரம் வெங்கடாசலபதி கோயில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறப்பு வாய்ந்த விஷ்ணு கோயிலாகும். திருநெல்வேலி அல்வா. திருநெல்வேலி அல்வாவின் சிறப்புகள் அதன் தனித்துவமான சுவை, மென்மையான பதம் மற்றும் பாரம்பரியமான செய்முறை ஆகியவற்றில் அடங்கியுள்ளன. அகஸ்தியர் அருவி. அகஸ்தியர் அருவி பாபநாசம் அருவி என்றும் அழைக்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. மணிமுத்தாறு அருவி. மணிமுத்தாறு அருவி என்பது திருநெல்வேலி மாவட்டத்தில் மாஞ்சோலை மலைகளுக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு பிரபலமான சுற்றுலாத் தலமாகும். மணிமுத்தாறு அணை. மணிமுத்தாறு அணை திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒரு முக்கிய நீர் தேக்கமாகும். இது 1958இல் கட்டப்பட்டது மற்றும் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் ஆதாரமாக விளங்குகிறது. மாஞ்சோலை என்பது தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு மலைவாசஸ்தலமாகும். இது களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்திற்குள் பசுமையான தேயிலைத் தோட்டங்கள் மற்றும் இயற்கை அழகுக்காக அறியப்படுகிறது. களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம். திருநெல்வேலி களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள பல்லுயிர் பெருக்கத்திற்கு பெயர் பெற்ற ஒரு சிறப்பு வாய்ந்த சரணாலயமாகும். கூந்தன்குளம் பறவைகள் காப்பகம் தமிழகத்தின் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நான்குநேரி வட்டத்தில் உள்ளது. இக்காப்பகம் கூந்தன்குளம் என்ற ஊரில் அமைந்துள்ள பாதுகாக்கப்பட்ட பகுதி. இக்காப்பகத்திற்கு 43 இனத்தைச் சேர்ந்த பறவைகள் வருகின்றன. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட். தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒரு நகரமான பாளையங்கோட்டை அதன் கல்வி நிறுவனங்களின் வளமான வரலாற்றின் காரணமாக தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படுகிறது. அதனால்தான் அதற்கு இந்த புனைப்பெயர்